இங்க வரான்? வாங்கினது பத்தல போல இருக்கு ராஸ்கல். வாடா. ஓ, இது உங்க வேலை தானா? பின்ன ஒரு விஷயத்துல இறங்கிட்டா முழுசா செஞ்சு விட்டுறணும். ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் வெற்றி. ஏ துர்கா, சக்தி எனக்கு என்னெல்லாம் பண்ணா. இப்ப இது ஏன் டைம். வெயிட் அண்ட் see. கயிறு கயிறு. பொறுமை பொறுமை. நாங்க பொறுமையா தானே வந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பொறுமைன்றா? உள்ள வரும்போதே நக்கல் பண்றியா? சங்கிலிங்க வாங்க உட்காருங்க. சங்கிலிங்கவா? டேய் வென்று, உன்னதான்டா மரியாதையா கூப்பிடுறா. சங்கிலிங்க உட்காருங்க. என்னங்க சாப்பிடுறீங்க? இவ்வளவு மரியாதையெல்லாம் என்ன கூப்பிட மாட்டியே. சுட்டு போட்டாலும் அது உனக்கு வரவே வராது. ஒன்னும் புரிய மாட்டேன். இலை போடட்டுங்களா சங்கிலிங்க? அண்ணே, ஹோட்டலுக்கு வந்தவங்களுக்கு இலைய போட தான் செய்வாங்க. பின்ன அவங்கள என்ன இலைய எடுக்கவா சொல்லுவாங்க? ஏய் காமெடி கொடுமை. அண்ணா அண்ணி முறைக்கிறாங்க. கோவப்பட்டாங்க. அவுட் ஆயிட்டாங்க. இல்ல நான் எங்க கோவப்பட்டேன்? டேய், என்னடா நடக்குதுங்க? அண்ணே தெரியலண்ணே. இப்ப அதுவும் அண்ணே முக்கியம். வாங்கண்ணே உட்காருங்கண்ணே, சாப்பிடுவோம். உட்காருண்ணே. உட்காருங்க. இருங்க. பாரு. சங்கிலிங்க, இன்னைக்கு மெஸ்ஸோட ஸ்பெஷல் பாயாசம் தான். பாயாசமா? ஆரம்பிக்கிற முதலே ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறீங்களா? ஏய், இவ்வளோலாம் நீ கவனிக்க மாட்டிய. என்னமோ தெரியல. இன்னைக்கு எல்லாமே இப்படிதாங்க. சங்கிலிங்க, நான் பாயாசம் கொண்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா அன்புதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியம். இல்ல விட்டுருங்க. டேய் கிரி, அண்ணே, இவனுங்க மேல உள்ள கோவத்துல சக்தி சாப்பாட்டுல விஷம் வச்சிருந்தா என்னடா பண்றது? வாய்ப்பு இருக்கு. என்னண்ணே எந்திரிச்சிட்ட? பாயசம் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. வைத்தியக்காரன். ஊர்ல இருக்கிற மெஸ் எல்லாம் விட்டுட்டு இங்கதான் கூட்டிட்டு வருவியா நீ? அண்ணே வந்ததும் வந்துட்டோம். ஸ்பெஷல் பாயசம் வேற. சாப்பிட்டு போயிருவோண்ணே. அப்படியே போட்டனா ஒண்ணு. சொன்னது கேட்டல. சோத்துல விஷம் வச்சாலும் வச்சிருவாடா. தின்னா செத்துதான் போவ. போ. அண்ணா என்னண்ணே நீங்க? சங்கிலிங்க நில்லுங்க. வெற்றிங்க, ஏங்க சங்கிலிங்க இப்படி ஓடுறாங்க? அண்ணி, நீங்க பண்ற அலும்புக்கு நாங்களும் அவங்க கூட சேர்ந்து எந்திரிச்சு ஓடி இருக்கணும். வேற வழி இல்லாம இந்த ஓசிடிக்காக இங்கே உட்காந்துருக்கோம். தலைவிதி. சங்கிலி ஆடின ஆட்டத்துக்கு நல்லா தேவைதான். அப்புறம் இந்த சீன் எப்படி வந்துச்சு? ஏய், அடுத்த சீன் ஒண்ணுது. பெர்ஃபார்மன்ஸ்ல வெயிட்டா இருக்கணும். இந்த டைம் நான் டீ குடிச்சுக்கிறேனே. இருடா, இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? ஐயோ, இன்னும் 2 பேரா? என்ன சாப்பிடுறீங்க சார்? கொஞ்சம் தள்ளுமா, மறைக்காத. என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணுங்க. தள்ளுமான்னு சொல்றேன்ல. துர்காங்க, நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? நான் வெற்றி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கட்டும். நீங்க சும்மா இருங்க. இப்போ என்ன வேணும்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஒண்ணும் வேணாம்மா, 5 நிமிஷம் சும்மா இருந்தா போதும். என்னது? அப்படியே நாங்க பார்த்து ஆர்டர் பண்றோமா. செம்மையா இருக்காலடா. ஐயோ, டிஸ்டர்ப் பண்ணாதடா.
ஓ உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ம். கயிறு இப்போமா எப்பவுமே. வெரி நைஸ். இப்போ என்ன வேணும்னு நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லனா ப்ளீஸ் கெட் அவுட். சரி 2 காஃபி கொண்டு வாங்க. கொதிக்க கொதிக்க நல்லா சூடா. காஃபி சூடா ம். நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்துட்டு வரேன். ஆ. பயங்கர சூடா இருக்குல்லடா. ம். குடிச்சாச்சுல, கிளம்புங்க. என்னம்மா விரட்டுற? மீதிய நாளைக்கு பாத்துக்கலாம்டா. ம் சரிடா. எவ்வளோ ஆச்சு? 20 ரூபாய். இந்தாங்க. கை கழுவிட்டு போயிடலாம்டா. ஆ ஓகேடா. நல்ல வேலை யாரும் பார்க்கல. என்ன சிரிக்கிற? நீங்க கொதிக்க கொதிக்க கேட்டீங்கல்ல, என்னங்க? அண்ணே அண்ணி மாட்டிக்கிட்டாங்கண்ணா. வாங்க 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 டேய், சீக்கிரம் என்னடா வாங்க. என்ன? அண்ணே அண்ணி கையில கொல்லிக்கிட்ட இருக்கு. ஏன்னு கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஏய் ஆமா, இப்ப எதுக்கு நீ கொல்லிக்கட்டையோட நிக்கிற? தம்பிங்களா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்ல விட்டுறீங்க, இவங்க பேசும்போது இரும்புற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேன். இல்ல தொண்டையில புகைச்சல் இருந்தா இப்படி கொல்லிக்கட்டையில துப்புனா சரியாயிடும். கொல்லிக்கட்டையில துப்புனா சரியாகுமா? நான் இப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. நீ ஒரு தடவை துப்பிதான் அப்படியே அதை பக்கம் கொண்டு போங்க கொண்டு போங்க கொண்டு போங்க. சரிதான் சரிதான். ஆமா ஆமா ஆமா. அண்ணே நீங்க டீல் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நீங்க போங்க, நான் வேலை பாக்குறேன். போங்க. டேய் 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 நில்லுங்கடா நில்லுங்கடா. சூப்பரா நடிச்சீங்கடா. இந்தா நீ 100 படி, நீ 100 படி. போற வழியில நல்ல ஹோட்டல்ல பார்த்து பிரியாணி சாப்பிட்டு சரி, போங்க. ஓகே, ஓகேவா? வரேண்ணா. பாய். உனக்கு இதெல்லாம் தேவையோ? சிவனேன் சும்மா வீட்ல இருந்திருக்கணும். அண்ணா அண்ணி கொஞ்சம் டெஸ்ட்லாம் முடிஞ்சிச்சு. இல்லடா, இப்போ ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்ல தான் வேடிக்கையே இருக்கு. இப்பவாது நான் டீ குடிச்சுக்கிறேனே. பாயசமே கிடைக்காது. டீ குடிச்ச மாதிரி தான். எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க உண்டியலோட வந்திருக்கீங்க? இது மிஸ்ஸுங்க. சாப்பிட மட்டும்தான் வரணும், உண்டியலோடலாம் வரக்கூடாது. ரொம்ப பேசாதீங்க. நாங்க கோயில் கட்டுறோம், அதுக்கு தான் உண்டியல் எடுத்துட்டு வந்திருக்கோம். முதல்ல காணிக்க போடுங்க. கோவில் கட்டுறீங்களா? உங்களை பார்த்தா கோவில் கட்டுற மாதிரி தெரியலையே. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண கோயில் இல்ல, ஸ்பெஷல் கோயில். 1000 ரூபாய் போடுங்க. 1000 ரூபாவா? ஆமா. வெற்றி, என்னால முடியல. ஹேய், எங்களாலையும் தான் முடியல, என்ன பண்றது? அதான் கேக்குறாங்கல்ல, 1000 ரூபாய் கொடுத்தா போறாங்க. நிஜமா தான் சொல்றீங்களா வெற்றிங்க? சப்பா, இங்க பாரு, உனக்கு போடணும்னா போடு, இல்லையா உன் ஸ்டைல அடிச்சு அமுச்சு விடு, அப்புறம் உன் இஷ்டம். என்னடா? ஐயோ, அடிக்கிறதெல்லாம் தப்பு. பொறுமைதான் முக்கியம். அப்ப போடு. 500 ரூபாய் போடுங்க. வச்சுக்கோங்க. டேய் இருங்கடா இருங்கடா. ரொம்ப சொதிச்சிட்டீங்கடா. ஒரு கைக்கு என்னலாம் பண்ணிடுச்சு. டேய் இருங்கடா இருங்கடா. கவாலையா கவாலையா. இந்தா ஆளுக்கு 100 ரூபாய். இந்தா உனக்கு. நன்றிண்ணே. பரவாயில்ல பரவாயில்ல. அந்த டப்பா வேண்டாம். ரொம்ப நன்றிண்ணே. வரேன். பாப்போம், பாக்கலாம். பாய் பாய் பாய். ரொம்ப நன்றிண்ணே. வரேன். பாப்போம் பாப்போம். பை பை. ரொம்ப நன்றிண்ணே. வரேன். பாய் பாய்.
கல்யாண சமையல் சாதம் கைகாரிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். என்ன சக்தி, இதுக்கே தலையில கை வச்சுட்டு உட்காந்து எப்படிமா? இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுமா? பாத்திரம் கழுவணும், தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தணும், மெஸ்ஸ ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். ஓ, உட்காந்து காய்கறி போய் வெட்ட ஆரம்பிச்சிட்ட. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இத அறியலாம். ஓ செய்றேன் செய்றேன். என்ன ஸ்லோவா வர? சீக்கிரம் வா. வெற்றி, போதும் வெற்றி. சக்தி எப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் அவ கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? நோ நோ நோ, எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கு? இது ஒரு மருந்து மாதிரி தான் யமுனா. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். ஏய் ஏய், இரு இரு இரு, என்ன பண்ற? நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். இன்டர்வியூல இருந்து நான் பாதிலே வந்திருக்க கூடாது. நான் தெரியாம பண்ணிட்டேன். சரி சக்தி, எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதான் வெற்றிக்கு ஒன்னும் ஆகலல்ல சக்திகா. அதில் துர்கா, என்னோட அவசரத்தால உங்க எல்லாரையும் கஷ்டம். தாங்கிக்கவே முடியாது. நான் வெளியதான் ரொம்ப கோபக்காரி, உள்ள ரொம்ப சாஃப்ட். பாருடா, நீ சாஃப்டா? ஆஹா, ஏண்டி சாமி கயிறு கட்டின பின்னாடியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி கொல்லிக்கட்டையை வச்சு பசங்களை மிரட்டினேல? என்னது கொல்லிக்கட்டையா? ஆமா, எங்களுக்கு தெரியாம இதுவரை நடந்துச்சா? என்னடின்னு கேட்டா அப்படியே மாத்தி பேசுறா. தொண்டையில எரிச்சல் இருந்தா கொல்லிக்கட்டையில காரி துப்புனா சரியாயிடுமா? அடி பாவி. பாத்திய வெற்றி, எனக்கு சரியா போய் கூட சொல்ல வரல. இதுல இருந்து தெரிய வேண்டாமா நான் எவ்வளவு சாஃப்ட்னு? சக்தி,
ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆனா அதே மாதிரி பொறுமையா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம யமுனா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா என்னைக்காச்சு யமுனா கோவப்பட்டு நீ பார்த்திருக்கியா? அப்படி கோவப்பட்டிருந்தா இப்ப இருக்கிற மாதிரி வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருக்குமா? நீ பெரிய ஆளாயி உன் தங்கச்சி துர்காவுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ தான் அமைச்சு தரணும். நீ ஏண்டா விலகுற? நாமன்னு சொல்லு. சரி, நாம தான் அமைச்சு தரணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? எத்தனையோ பேரு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு அவங்களும் முயற்சி எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட நீ கலெக்டர் மட்டும் ஆனேன்னு வச்சுக்கோயேன், நம்ம ஊருக்கே ஒரு அழகு. புரியுது வெற்றி. ஆனா நான் வேணும்னு எதையுமே பண்ணல. அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சக்தி, உன்னை நம்பாம வேற யார நம்புவோம்? அக்கா ரொம்ப எல்லாம் ஃபீல் ஆகாத, எப்பவும் போல ஜாலியா இரு. ஏய், என்ன நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னு கோவமா என்ன? ச்சே வெற்றி, நீங்க எதுவுமே தப்பா சொல்லல. எங்க அம்மா இருந்தா என்ன சொல்லிருப்பாங்களோ அததான் நீங்களும் சொன்னீங்க. சாரி வெற்றி. சரிண்ணா, அப்ப நாங்க அப்படியே கிளம்புறோம். சரிடா, நன்றி. பார்க்கலாம். உள்ள வேலை இருக்கு. ஏன் வெற்றி என்னை இவ்ளோ டார்ச்சர் பண்ண? சாரி. பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ கிளம்பு. நான் போணுமா? ஹே, என்ன இழுக்குற? அதான் கிளம்புன்னு சொல்லிட்டேன்ல. கிளம்பு கிளம்பு கிளம்பு. சக்தி, கையிலலாம் அடிபட்டிருக்கு சக்தி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. கிளம்புடா. வெற்றிங்க வேண்டாங்க. அடிப்பாவி, அப்ப நிஜமாவே நீ நல்லவளாயிட்டியா? அப்போ எத்தனை தடவை வேணாலும் கிஸ் பண்ணலாம். சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. ஏய், அப்ப கயிறு இங்க இருக்குல்ல. ஏய், இது எப்படி கழட்டின? ஏண்டா, நீ கயிறு கட்டி விட்டுட்டு வரிசையா ஆட்கள் அனுப்புவியா? உண்மையை சொல்லு. வந்தவங்க எல்லாருமே நீ செட் பண்ண ஆளுங்க தானே? அப்போ அந்த கிரிப்பை உன்கிட்ட எல்லாத்தையும் உளறிட்டானா? அவன் சொல்லல, நானா கண்டுபிடிச்சேன். இங்க வா. டேய் வாடா. அம்மா. டேய், நான் எத்த வேணாலும் மன்னிப்பேன்டா. ஆனா அவன் தமன்னாவுக்கு கோவில் கட்டுறதுக்கு உண்டியலோட வந்தான் பாத்தியா? அதுதான்டா என்னால முடியல. அதுல காவாலா வேற. அதானே பார்த்தேன், இவங்களாவது திருந்துறதாவது. நல்ல வேலை, உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல. சரி வாக்கா, நாம போய் வேலையை பார்ப்போம். சக்தி, சக்தி. என்ன? ஆமா, இந்த சேலை எப்படி எடுத்த சக்தி? செம்மையா இருக்கு தெரியுமா? என்கிட்ட சொல்லவே இல்ல, கள்ளி. ஆமா, இப்பதான் முதல் தடவையா கட்டுறியான்னு? அட பாவி, இந்த சாரி இதுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை உடுத்திருக்கேன். இப்பதான் முத தடவையா பாக்குறியா? அதெல்லாம் இல்ல, நீ எது கட்டினாலுமே புதுசு மாதிரியே இருக்குமா, அதான். ஏய், சும்மா நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
ஊர்ல போற வரவ புடவையெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா என் புடவை மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்காது. அப்படிதானே? ஃப்ராடு ஃப்ராடு. முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஏன் சக்தி எப்ப பார்த்தாலும் என்ன விரட்டுற? உன் மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கேன். உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீதானே? நீ என்னெல்லாம் பண்ணனு அதெல்லாம் மறக்க முடியுமா? பொறுமை பொறுமை.